தன்வி குருவியும் வர்ணி குருவியும் சகோதரிகள் 2 பேரும் சேர்ந்து அன்னைக்கு காட்டுக்கு விளையாட போயிருந்தாங்க. வர்ணி, நாம சின்ன வயசுல இந்த காட்டுல விளையாடி இருக்கோம். இந்த காடு பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா தன்வி அக்கா, இந்த காடு நாம எத்தனை முறை பார்த்தாலும் புதுசா பாக்குற மாதிரியே இருக்கு. இந்த காடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி அந்த 2 பறவைகளும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம குணால் காகம் அங்க வந்துச்சு. குணால் காகம் ரொம்பவே திமிரு பிடிச்சது. என்ன தன்வி வர்ணி, இந்த காட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தனியா இந்த காட்டுல திரிஞ்சீங்கன்னா உங்களை ஏதாச்சும் தூக்கிட்டு போயிட போகுது. பாக்குறதுக்கு எலி மாதிரி இருக்கீங்க. இங்க பாரு குணால், நீ தேவையில்லாம எங்க கிட்ட வம்பிழுக்காத. எங்களுக்கு இந்த காட்டுல வேலை இல்லைன்னா நீ மட்டும் இந்த காட்டுல என்ன வேலையா பாக்குற? நான் ஒன்னும் உங்களை மாதிரி சும்மா இந்த காட்டை சுத்தி வரல. பக்கத்து காட்டுல ஒரு சூப்பரான ஒரு பழம் இருந்துச்சு, அதை சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அந்த பழம் அவ்வளவு ருசியா இருக்குன்னு சொன்னா நீ சாப்பிட்டுட்டு மட்டும் வந்திருக்க மாட்டியே, நிறைய எடுத்துட்டு வேற வந்திருப்ப. ஆனா உன் கையில எந்த ஒரு பழமும் இல்லையே, இதை நாங்க எப்படி நம்புறது? சரி, நம்ம சாப்பிட்ட பழத்தை மற்றவங்களும் சாப்பிட்டுட்டு அதோட ருசியை அனுபவிக்கணும்னு நினைச்சுதான் நான் அந்த பழத்தை எடுத்துட்டு வரல. அதனாலதான் உங்களுக்கு அது இருக்க இடத்த மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணான்னா போங்க. வர்ணி, குணால் பேச்ச நம்பாத, ஏதோ சூழ்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க பயப்படாதீங்க தன்வி அக்கா, எதுக்கும் நம்ம ஒரு வாட்டி போய் பார்த்துட்டோம்னா நமக்கு ருசியான பழங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அக்கா. அப்படி சொல்ல சொல்ல கேட்காம வர்ணி குருவி அந்த குணால் காகத்தோட போச்சு. அப்படி 2 குருவிகளும் பறந்து போய் கடைசியா அந்த பழம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த பழத்தை பாத்தீங்கன்னா ரொம்பவே சிவப்பா அழகா இருந்துச்சு. ஏ வர்ணி, இந்த பழம் தான் நான் சொன்ன பழம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஐயோ குணால், இந்த பழத்தை பாக்குறதுக்கு ரொம்ப சிவப்பாவும் ரொம்பவே அழகாவும் இருக்குது. இதை நான் உடனே சாப்பிட போறேன். எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்ணி குருவி அந்த பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சது. அது மிளகா பழம் அப்படின்றதுனால ரொம்பவே காரத்துல வர்ணி குருவி கத்தவே ஆரம்பிச்சிச்சு. அதால தாங்கவே முடியல. இப்படியே மறுநாள் பொழுது விடிய ஆரம்பிச்சுது. தன்வி குருவி வர்ணி குருவிய வா விளையாட போகலான்னு கூப்பிடும் போது அதால எந்திரிக்கவே முடியல. ஏன்னா அதுக்கு வாயெல்லாம் வெந்து உடம்பு சரியில்லாம போச்சு. வர்ணி, நான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன்ல, படிச்சு அந்த குணால் காகத்தோட போகாத, அது ரொம்ப மோசமான காகம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுற. ஆமாக்கா, நீங்க அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நான் அந்த பழத்து மேல உள்ள ஆசையில போயிட்டேன். இன்னைக்கு என்னோட வாயே வெந்து போச்சு. அந்த குணால் காகத்துக்கு நாம ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும் அக்கா. காட்டுல 2 குருவிகளும் பேசிக்கிட்டு இருக்கத அந்த தேனி ராணி கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த தேனி ராணி சொல்லுச்சு, குருவிகளே, நீங்க பேசினத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த காகத்துக்கு நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கலாம். சரி ராணி, நீங்க எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு உதவி செய்ய வேண்டியிருக்கு. அப்பதான் அந்த காகத்துக்கு நல்ல ஒரு புத்தி வரும். இந்த ஐடியாவை நம்ம செய்யலாம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு திட்டம் போட்டாங்க. வர்ணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பக்கத்து காட்டுல ஒரு மண்பானை இருக்கான். அத வெறும் மண்பானை யாருமே எடுக்கலையா. ஆனா அதுக்குள்ள நிறைய தங்கங்கள் வைரங்கள் இருக்கா. அதை எடுத்துட்டா போதும், நம்ம வாழ்க்கை செட்டில். ஐயோ தன்வி அக்கா, அமைதியா பேசுங்க. இந்த உண்மை உங்களுக்கு எனக்கு மட்டும் தெரியணும். அப்பதான் நாம 2 பேரும் போய் எடுக்க முடியும். வேற யாரு காதுலயுமே கேட்க கூடாது. முக்கியமா அந்த குணால் காகம் காதுல கேட்கவே கூடாது. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது குணால் காகம் ஒட்டு கேட்டுட்டு தான் இருந்துச்சு. ஆனா அந்த காகம் கேக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் இந்த 2 குருவிகளுமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. மோசமான எண்ணம் கொண்ட அந்த குணால் காகம் அந்த பானை இருக்கிற இடத்துக்கு போக ஆரம்பிச்சுது. அந்த பானை பாக்குறதுக்கு மண்ணுல செஞ்சது ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஏய் குருவிகளே, உங்களோட தங்க பானைய நான் பார்த்துட்டேன். இதுக்குள்ள இருக்க தங்க வைரம் வைடூரியம் எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானைய திறந்தது. ஆனா அந்த பானைக்குள்ள இருந்து வந்தது தேனீக்கள். அது அந்த குணால் காகத்தை கொட்ட ஆரம்பிச்சுது. ஐயோ வலிக்குதே, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, இந்த கோட்லுவி கொட்டுதே. குணால் காகம் அங்க இருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணா கூட அந்த தேனீக்கள் விரட்டி விரட்டி கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஓடி வந்த அந்த குணால் காகம் குருவிங்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுச்சு. இந்த தேனீக்கள்கிட்ட இருந்து எங்கடா காப்பாத்துங்க, எப்படியாவது என்ன காப்பாத்துங்க. கெட்ட எண்ணம் கொண்ட குணால் காகமே, இதே மாதிரி தானே என்னோட தங்கச்சி வர்ணிக்கும் நாக்கு எரிஞ்சிருக்கும். அதை பார்த்து மட்டும் நீ ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்திருப்பேல. இப்ப உன்னை பார்த்து நாங்க சிரிக்கிறோம். ப்ளீஸ் குருவி, என்ன மன்னிச்சிரு. இந்த தப்ப நான் இனிமே செய்யவே மாட்டேன். அப்படி அந்த காகம் சொன்னதும் தன்வி குருவி அந்த தேனீக்களை அங்கிருந்து போக சொல்லிருச்சு. குருவிங்களே,
நான் செஞ்ச தப்ப மன்னிச்சு என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. இனிமே இந்த மாதிரி தப்ப நான் செய்யவே மாட்டேன். இங்க பாரு குருவி, உன் மேல நான் வச்ச நம்பிக்கையே நீ உடைச்சிட்ட. இனிமேலாவது உன்னை நம்பி யாராவது வந்தா அவங்கள காயப்படுத்தாம இருக்க கத்துக்கோ. ஆமா குருவி, இனிமே மத்தவங்களை ஏமாத்தாம இருக்கிறதா உன் உடம்புக்கும் நல்லது. இதுல இருந்து நாம என்ன கத்துக்க போறோம்னா, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளைவும். நாம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும்.